திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜாமணி. இவருடைய மகன் தமிழ் தென்றல் பொறியியல் படித்து முடித்துவிட்டு வேலை தேடி வந்துள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு ராஜாமணிக்கு தெரிந்த நபர் ஒருவர் தனது உறவினர் வழக்கறிஞராக இருப்பதாகவும் அவரை அணுகினால் தமிழ் தென்றலுக்கு அரசு வேலை வாங்கி தருவார் என்றும் கூறி செந்தில்குமார் என்கிற நபரை அறிமுகம் செய்து வைத்தார். அவர் குமரவேல் என்பவரை ராஜாமணிக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். வழக்கறிஞர்கள் என கூறிக்கொண்ட குமரவேலும் செந்தில்குமாரும் பணம் கட்டினால் நிச்சயம் அரசு வேலை வாங்கி கொடுத்து விடுவோம் என ராஜாமணியிடம் கூறினர். எப்படியாவது மகனை செட்டில் செய்துவிட வேண்டும் என நினைத்த ராஜாமணி அதற்கு சம்மதமும் தெரிவித்தார். சில நாட்களுக்கு பிறகு ராஜாமணியை தொடர்பு கொண்ட குமரவேல் கிருஷ்ணகிரி மாவட்ட நீதிமன்றத்தில் கிளார்க் வேலை காலியாக இருப்பதாகவும் பணம் கட்டினால் அந்த வேலையை உடனே வாங்கிவிடலாம் என்றும் கூறியிருக்கிறார். அதற்கு ராஜாமணியும் ஓகே என்று சொல்ல தந்தை மகன் இருவரையும் சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் அருகே உள்ள ஒரு அலுவலகத்திற்கு அழைத்து சென்ற குமரவேலும் செந்தில்குமாரும் போலியாக நேர்முக தேர்வு நடத்தினார்கள். அதில் தமிழ் தென்றல் தேர்ச்சி பெற்றுவிட்டதாகவும் 10 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு டிகிரி சர்டிபிகேட் கொண்டு வந்தால் சான்றிதழ்களை சரிபார்த்த பின்பு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து விடுவார்கள் என்றும் ஆர்டர் கையில் கிடைத்ததும் பணத்தை கொடுத்தால் போதும் என்றும் கூறினர். அவர்கள் கூறியதைப் போலவே ராஜாமணி 10 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு மகனோடு சென்னைக்கு வந்தார். சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் அருகே உள்ள ஒரு அறையில் சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்திய குமரவேலும் செந்தில்குமாரும் வேலை கிடைத்து விட்டதாக கூறி போலி பணி நியமன ஆணையை ராஜாமணியிடம் கொடுத்துவிட்டு 10 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கினர். பிறகு தாங்கள் சொல்லும் தேதியில் கிருஷ்ணகிரி மாவட்ட நீதிமன்றத்திற்கு சென்று கிளார்க் வேலையில் சேர்ந்து கொள்ளுமாறு கூறி அனுப்பி வைத்தனர். நாட்கள் வாரமாகி மாதமாகி இருக்கிறது. ஆனால் குமரவேலிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை. இதனால் ராஜாமணி அவரை தொடர்பு கொண்டு விசாரித்திருக்கிறார். காலியாக இருந்த கிளார்க் வேலைக்கு வேறொரு ஆளை அப்பாயின்மெண்ட் செய்து விட்டதாகவும் வேகன்சி வரும்போது சொல்வதாகவும் கூறினார். 2023ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரை 2 வருடங்களாக வேலை கிடைத்துவிடும் என்று நம்ப வைத்து குமரவேலும் செந்தில்குமாரும் ராஜாமணியை ஏமாற்றி வந்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்துக்கு மேல் அவர்களின் ஏமாற்று வேலை அம்பலமானதால் அதிர்ந்து போன ராஜாமணி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடந்த விவகாரங்களை கூறி புகார் அளித்தார். மத்திய குற்றப்பிரிவு வேலைவாய்ப்பு மோசடி தடுப்பு போலீசார் ராஜாமணி அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்தனர். தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு செந்தில்குமாரையும் குமரவேலையும் கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் வீட்டில் நடத்திய சோதனையில் போலியான அரசு வேலை பணி நியமன ஆவணங்கள் ஏராளமாக கைப்பற்றப்பட்டுள்ளன. அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. குமரவேலும் செந்தில்குமாரும் போலி வழக்கறிஞர்கள். இந்த இருவர் கூட்டணி வேலை தேடுபவர்களை குறிவைத்து மோசடி செய்து வந்திருக்கிறது. போலியாக அரசு வேலைக்கு நேர்முக தேர்வு நடத்தி சான்றிதழ் சரிபார்ப்பு செய்து பணி நியமன ஆணை கொடுத்த பிறகு பணத்தை வாங்கிக் கொண்டு எஸ்கேப் ஆகிவிடுவதுதான் இந்த கும்பலின் மோசடி வழிமுறை. இந்த மோசடி கூட்டணி எத்தனை நபர்களை ஏமாற்றி இதே பாணியில் பணம் பறித்திருக்கிறது என்பது குறித்து போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.